கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் மோதி படகு அசைந்தால், அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ளும், கர்த்தருடைய தயவிலும் தேவனுடைய இரக்கத்திலும் இந்த ஆராதனைக்குள் கலந்து கொள்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்றைக்குடைய வேத வசனம் நிச்சயமாகவே நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும், கிறிஸ்துக்குள்ளாக சகல ஆசீர்வாதத்துக்குள்ளும் நடத்தும் என்று விசுவாசத்தோடு கூட வேத வசனத்துக்குள் செல்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய விசுவாசத்தின் மேல் அவருடைய தயவு வைத்து கிருபையினாலே நம்ம அனைவரையும் மீட்டுக் கொள்வாராக. இன்றைக்குரிய வேத வசனத்தினுடைய அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8th அதிகாரம், Matthew chapter 8. ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸ್ವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ ವಚನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. விசேஷமாக இன்றைக்கு பார்க்க போகிற 4 முக்கியமான சம்பவங்களை குறித்து சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க போகிறோம். சுவிசேஷம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனை மீட்டெடுக்கும். சுவிசேஷம் எப்பொழுதுமே ஒரு மனுஷனை தற்காக்கும், ஒரு மனுஷனை ரட்சிக்கும், ஒரு மனுஷனுக்கு மீட்டெடுக்கக்கூடிய சகல மூல சௌகரியங்களை கர்த்தர் கொடுப்பார் என்பதுதான் சுவிசேஷத்தினுடைய அர்த்தம். ஆகவே இந்த நாளில் 4 சந்தர்ப்பவாதிகள் உங்களோடு கூட சொல்லி, அவர்களுடைய சூழ்நிலையும் அவர்களுடைய ஜீவனத்தினுடைய சந்தர்ப்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று ஒத்து பார்த்து, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படிப்பட்ட ஜீவனம் செய்வது இந்த காலத்துக்கு பொருந்தும் என்பதை கூட ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை நான் மிக மிக பணிவன்புடன் உங்களுக்காக ஜெபிக்கிறவனாகவும், சகல நன்மையும் உங்களுக்கு பொருந்தும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல முதலாவதாக ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறோம். இரண்டாவதாக 100க்கு அதிபதியை பார்க்கிறோம். அதே சந்தர்ப்பம் வேறொரு அதிகாரத்தில் நான் வசனத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் மற்றும் இதே 8ஆம் அதிகாரத்தில்
செரபெனிக்க உமன் என்று சொல்லுகிற அந்த ஸ்திரீயோடு கூட பல நோயாளிகளும் வேதனை உள்ளவர்களும் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறதை பார்க்கிறோம். இந்த 4 சந்தர்ப்பத்திலும் இவர்களுடைய நல்ல குணாதிசயங்கள் என்னவென்றால், ஜெபம் உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஜெபம் முக்கியம். யாரை நோக்கி ஜெபிக்கிறோம் என்பது அவசியம். விசுவாசம் அவசியம். யாரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு முக்கியத்துவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 கட்டத்திலும் 4 குழுவினிடத்திலும் ஜெபம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அதோடு கூட அந்த ஜெபத்திற்கும் விசுவாசத்திலும் நிலைத்து நிற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். They were so persistent in prayerful and faithful in Christ Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்தர்ப்பம் ஒரு வித்தியாசமான ரீதியிலே காணப்படுகிறது. இவர்களுடைய கோரிக்கை, இவருடைய வேண்டுதலும், இவர்களுடைய சந்தர்ப்பமும் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் லபிக்காத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். தெளிவாக இந்த இடத்துல வாசிக்கிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமைப்பட விரும்பினார். கொஞ்ச நேரம் உலகத்தினுடைய சூழ்நிலையும், ஜனங்களுடைய நடவடிக்கையும், சமுதாயத்தினுடைய சந்தர்ப்பங்களையும், அதிகாரத்தினுடைய ஆதிக்கங்களும், இவைகளெல்லாம் யோசிக்கும் பொழுது உலகம் எவ்வளவு கேடான வழிக்கு சென்று விட்டது, எவ்வளவு பின்தங்கி விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல தகாத ரீதியிலே தள்ளப்பட்டிருக்கிறார்களே என்று சொல்லி மிகவும் மிகவும் மன வேதனை உள்ளவர்களாய், மிக கலக்கம் உள்ளவராய் இயேசு கிறிஸ்து சற்று நேரம் நான் தனிமைப்படும்படி எருசலேமையும் அதை சுற்றிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இடங்களை விட்டு சற்று தள்ளி போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட, அதாவது கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாத ரீதியிலே தள்ளப்பட்ட ரீதியிலே காணப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். காரணம், கர்த்தரை இன்னும் அறிய வேண்டிய ரீதியில் அறியவில்லை, விசுவாசிக்க வேண்டிய நிலைமையிலே விசுவாசிக்கவில்லை, ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற விளைத்திலே பற்றிக் கொள்ளவில்லை. வறுமை என்று சொல்லுகிறோம், வேதனை என்று சொல்லுகிறோம், கஷ்டம் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தினுடைய அளவு என்ன? ஜெபத்தினுடைய அளவு என்ன? இதை நாம் சோதிப்பதற்கு நேரமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தீரு, சீதோன், Tyre and Sidon, north of Galilee, were notorious and godly cities at that time when Jesus was moving. It was in Mediterranean Sea, the cities nearby Mediterranean Sea. The people who lived there were Gentiles. They don't believe God. They don't accept Jews. They were not accepting the Christ at all. Many Jews were referred to Gentiles. In other way, many Jews used to see those Gentile people as dogs. That means they were not legal. Their life was not acceptable. Their life was not so peaceful, notorious. So on those days, this Tyre and Sidon, the
people who lived there were called dogs. நாய்கள். At the time Christ, the area of southern Turkey, parts of northern Palestine, Israel and Syria were all the Roman provinces of Syria. It's under the Roman province, but in Syria. But the southern part of province of Syria, the southern part of Syria was referred to as Phoenician Syria. The southern part were called Phoenician Syria. So, here, when this particular lady was approaching Christ, that lady was called Syria Phoenician. The lady from Syria Phoenician. That's why they call it as a Syrophoenician. So, we know the situation, how it happens, the people who come from, how Christ deals with the people who come from, where the people come from. These are all very important. The background is very, very important. The people who are not referred to as a Christians were taking the privilege of getting blessed. That is truth. That is real. So, இந்த இடத்திலே நடக்கக்கூடிய இந்த 4 சம்பவங்களும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, நன்மை கிடைக்க பெறாத ஒரு சந்தர்ப்பத்திலே அப்படிப்பட்ட நபர்கள் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், தேவனை அறிந்து அபிஷேகம் பெற்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்ற நாம் மாத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் தைரியம் அடைவது அவசியம். 8ஆம் அதிகாரத்தின் முதல் பாகத்தில் பார்க்கிறோம், இந்த 4 குழுக்களுமே இயேசு கிறிஸ்துவை அணுக முடியாத ஆட்கள். காரணம், அவர்கள் யூதர் அல்லாதவர்கள், தொடப்படாதவர்கள், தேவனை நெருங்கக்கூடாதவர்கள், ஒருவரை ஒருவர் டச் பண்ணக்கூடாதவர்கள். ஆனால் எவ்வளவு அற்புதம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் போகும் பொழுது ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் உண்மை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாம் கேட்கிற சகல ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுக்கிறார். அதான் உண்மை. ஆனபடினால் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், see the words properly, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். This is my contentment. This is my prayer. This is my faith. I am very much content with my faith and my prayer. And I am consistently believe the Christ whom I heard of is able to do anything in my life. தெளிவாக சொல்கிறான், நான் ஒரு குஷ்டரோகி. கர்த்தாவே, உமக்கு சித்தம் இருந்தால் மட்டுமே எந்த காரியம் நடத்த வேண்டும். அது ஒரு முக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய குணாதிசயம். இரண்டாவதாக, என்னை சுத்தமாக்குகிறதுக்கும் ஆகும். அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. This is what the faith. என்னை சுத்தமாக்குகிறதுக்கு உம்மால் ஆகும் என்கிற நம்பிக்கை எனக்கு. காரணம், நீர் தேவன், நான் மனுஷன். ஒரு ஜெபம் செய்யும் பொழுது நான் யாரிடத்தில் ஜெபிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் நான் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன் என்பதை நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சரிப்படுத்தின காரியங்களிலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு தமது கையை நீட்டி, நோட் த பாயிண்ட் ப்ளீஸ், அவனை தொட்டு. குஷ்ரோகிகள் தொடப்பட முடியாது. குஷ்ரோகிக்கு மருந்து இல்லை, விமோச்சனம் இல்லை, குடும்பம் இல்லை, மனைவி பிள்ளைகள் இல்லை, ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தொற்று வியாதி, மரணம், மரணத்தினுடைய அகோரம், குடும்பத்தை விட்டு பிரிகிற சூழ்நிலை, தன் அனாதியாய் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தொடுகிறதற்கு ஒரு பர்மிஷன் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவரானபடி நான் தொட்டார். உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ், you should understand who Christ is. How he lives is very 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 important. கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவாக சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு. இன்னைக்கு ஒரு மேண்டேட்டரி போடுகிறது ஒரு விசுவாசியா இருக்கும். கர்த்தர் சொன்னது சரிதான், ஆனால் இந்த இடத்துல ஒரு மேண்டேட்டரியை தயார் பண்ணுகிறது யார்? விசுவாசிக்கிற ஒருவனாலும் ஜெபிக்கிற ஒருவனாலும் காரியங்கள் சாதனைக்கு வருகிறது. விசுவாசியே, ஏன் தயங்குகிறாய்? ஏன் கலக்கம் அடைந்திருக்கிறாய்? ஏன் துக்கிக்கிறாய்? விசுவாசத்தை செயல்முறை கொண்டு வா. தைரியப்படுத்தி உன் உள்ளத்தை கற்று கர்த்தருடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்து. கர்த்தர் தெளிவாக சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே, the word is very very important. Instantly you need to understand. உடனே, நாளைக்கல்ல, நாளனைக்கல்ல, இப்பொழுது குஷ்டரோகம் நீக்கி அவன் சுத்தமானான். கர்த்தருடைய பிள்ளையே, சந்தோஷப்படுங்க. சுகம் இன்றைக்கு தான், ஆசீர்வாதம் இன்றைக்கு தான், நன்மை இன்றைக்கு தான், சந்தோஷம் இன்றைக்கு தான். நாளைக்கல்ல கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பிள்ளை, இரண்டாவதாக 5ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கிறோம். இயேசு கப்பர்நகூம் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன், அவன் பெரிய தலைவனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை சந்திக்க அவன் யோசனை செய்யவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான், ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இரக்கமுள்ள கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். I will come. நான் வருவேன். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. நான் வருவேன், நான் வரப்போறேன். I'm going to come to your house. நான் வந்து அந்த காரியத்தை சால்வ் பண்ணுவேன், நான் அதை சரிப்படுத்திடுவேன். உன்னுடைய பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, நான் வந்து அதை சால்வ் பண்ணிடுவேன், நான் வருவேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையாட பொருளாக எண்ணாதவர்கள் நான் வருவேன். கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல 100க்கு அதிபதி கொஞ்சம் யோசிக்கிறான், சிந்திக்கிறான். சுவாசியே, நாம் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் அல்லது எதை செய்ய வேண்டும் என்று வீட்டை விட்டு புறப்படும் பொழுதும் we need to have a plan. We need to have to think what I need to talk to whom, where I'm going, what I'm going to do, how I'm going to talk, how I'm going to solve my procedure of work done today. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வசனத்தில் எவ்வளவு அழகான ஒரு சத்தியங்கள். The details or the contents that he has good things of Christ. தெளிவாக புரிந்து கொண்டான். முதலாவதாக, இந்த 100க்கு அதிபதி is not a Jew. First of all,
அவனுக்கு தெரியும் அவர் என் வீட்டுக்கு வர்றது நியாயம் இல்லை, அது வந்தா கூட பிரச்சனையா போயிடும், தொந்தரவா போயிடும். நம்பர் 2, கர்த்தர் இங்கிருந்து சொன்னா போதும், எத்தனை கோடி மைல் தூரம் இருந்தாலும் அந்த வார்த்தையின்படி நடக்கும் என்று அவனுக்கு விசுவாசம். What a faith! What a faith! Plus mixed with prayer. எப்படிப்பட்ட prayer? ஆண்டவரே நீர் வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான். Finished. What a prayer mixed with belief. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விசுவாச ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உறுதி பாத்தீங்களா? என்ன உறுதியோட சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தரை அறியாதவன் கிட்ட எவ்வளவு விசுவாசம் இருக்குது, கிறிஸ்தவர்கள் அல்லாதவன் கிட்ட எவ்வளவு ஒரு விசுவாசம் இருக்குது, எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் நரேட் பண்ற அந்த விஷயத்தை, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான். ஆனால் இந்த வியாதிப்பட்ட வேலைக்காரன் இதை செய் என்றால் செய். எஸ், இஸ் ரெடி டு டு இட். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை, எனக்கு தெரிந்த விசுவாசம், எனக்கு தெரிந்த ஜெபத்தினுடைய ஆழத்துவம் என்னவென்றால், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அதே அவன் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக இருப்பான் நம்புகிறேன். Yes, yes, I mean what I'm praying. Yes, I mean what I'm praying to you. I certainly believe what I'm saying is correct. ஆண்டவரோட குறித்து மெச்சிக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், 100 அதிபதியை நோக்கி 13ஆம் வசனத்திலே, நீ போகலாம். Means what? Everything is done. That's why கர்த்தர் சொல்கிறார், நீ போகலாம். போகலாம் means it has been done. What is been required has been done. நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக் கடவது என்று அந்த நாழிகையிலே அந்த வேலைக்காரன் சுஸ்தம் ஆனான். What a great ministry that Jesus is doing. எவ்வளவு அருமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. எவ்வளவு அர்த்தமுள்ள காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு எனக்கு கர்த்தரை தெரியும், இயேசு கிறிஸ்துவை தெரியும் என்று எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிகமாய் வசனப்படுகிறோம், அதிகமாய் அழுகிறோம், துக்கிக்கிறோம். ஏன்? உன் ஆண்டவர் மரித்தவர் மட்டுமா? அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை மறந்து விட்டோமே. அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று சொல்லப்பட்டதே. வசனத்தை அனுப்பி காயங்கள் கட்டி குணமாக்குவார் என்று சொல்லுகிற வசனத்தை மறந்து விட்டோமே. Now let me come interfere in between. Let me go to Matthew chapter 15 verse 21 to 28. இந்த சிரபேனியன் woman, சிரபேனிக்கிய பெண், இந்த ஸ்திரீ கர்த்தர் சமூகத்திலே வந்து, பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளில் போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். She knows the details. What a great things that we need to know. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆராதிங்கள் என்று சொல்கிறோம். ஏன் ஆராதிக்க சொல்கிறோம்? அவருடைய தன்மைகளை நாம் அறிந்து அவரை உச்சரிக்க வேண்டும். You need to spell by your words, by your mouth. That is so important. Not just simply say கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, ஓ தேவனே தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். See, simply imitating and adjusting the timings is very bad all the time. Worship is something you need to enlighten His glorious aspects, His majestic aspects. I need to spell out that word that He is able to, so that your prayer and your belief will get strengthened in provinces. She knows that. தாவீதின் குமாரனே தெரியும்.
ஆண்டவரே என்று தெரியும், அவர் இறங்குகிறவர் என்று தெரியும். ஹalleluya. say hallelujah. yes. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு இயேசு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. see the climax. sometimes everything goes normal, you are fine. Sometimes when it goes abnormal, you are so tensed, you are so silent, you are so numb, you got to the place of zero and you cannot able to say anything, do anything, talk anything, and you will always be silent. Many times it happens. Good. But what I'm saying, கர்த்தருடைய பிள்ளை, இதோடு நம் வாழ்க்கை முடிகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை சாதிக்கிறவனே கிறிஸ்தவன், ஜெயிக்கிறவனே கிறிஸ்தவன். Many times I used to say, we are the problem solvers. We are the problem solvers because we have the God who was gloriously resurrected, and he also resurrected us from the death of the sin. We need to understand. Yes. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல. Not the point. What happened to Christian generation? What happened to Christians? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள்? பிள்ளைகளின் சூழ்நிலை என்ன ஆனது? காணாமற் போன ஆடு. யா, நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? காணாமலே போயிட்டாங்க. கர்த்தரை அறிந்தவர்கள் இன்று காணாமல் போயிட்டு இருக்காங்க. மறந்துட்டாங்க. ஆண்டுடைய அன்பை மறந்துட்டாங்க. அன்பை மறந்துட்டாங்க. கிறிஸ்துவ குணாதிசயங்களை மறந்துட்டாங்க. நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதை மறந்துட்டாங்க. நித்திய ஜீவனுக்குரியவர்கள் என்பதை மறந்துட்டாங்க. ஏதோ உலக போற போக்கிலே உலகத்தினுடைய வழியாய் போய்க்கிறேன். ஏதோ வேலைக்கு போனேன், இதை சம்பாதிச்சேன், வயிற்றுக்காக கஷ்டப்பட்டேன், இதை சாப்பிட்டேன், தூங்கினேன், ரொம்ப நாமினலா ஓடி இருக்குது. வாழ்க்கை இப்படித்தான் ஓடுது. So called, we call it as a Christian. We see the programs, we see activities, so serious. உள்ளத்திலேயோ செயலிலோ எல்லாத்தையும் மறந்துட்டேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆட்கள், அவர்களை நான் சீர்திருத்தவும் சரிப்படுத்தவும் வந்தேன். அவர்களை சரிப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி, மறுபடியும் ரினியூ பண்ணதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது இவள் யோசிக்கிறார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை மறுபடியும் செகண்ட் டைம் she urges God to do something in my life. I am very much worried of my daughter. I am not asking for me. My daughter, she will not be alive for after some time. Please, you need to help her. தாய்க்காக பரிந்து பேசுகிற ஒரு ஸ்திரீ, தாய்க்காக வேண்டிக் கொள்கிற ஒரு தாய், மகளுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு தாய், எவ்வளவு ஒரு பாரத்தோடு வேண்டிக் கொள்கிறார். அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். சில வசனங்களை ரொம்ப 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 அக்கறையோடு, ஆர்வத்தோடு, ஸ்பெசிபிக்கா வேர்ட் பை வேர்ட் பார்த்தே ஆகும். இல்லாவிட்டால் நாம் வேதம் படித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், பிள்ளைகளின் அப்பம். அப்போ யார பிள்ளைகள் என்றார்? விசுவாசிக்கிற நம்மை,
ஜெபிக்கிற நம்மை, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்மை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரி சுவிகாரம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, அந்த வசனத்தின் பிரகாரம் ஜெபிக்கிற நம்மை, அபிஷேகம் பெற்ற நம்மை, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஆராதிக்கிற நம்மை கர்த்தர் பார்த்து சொல்கிறார், பிள்ளைகள். அப்பம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? பிள்ளைகளுக்கு. அப்பத்துக்காக ஜெபிக்கிறீர்களா? கர்த்தாவே சாப்பாடு இல்லை, எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை வேதனைப்படுகிறீர்களா? God knows you are the child of God. தேவனுடைய பிள்ளை என்பதை தேவன் அறிகிறார். நம் மனதிலே ஆழமாய் பதிய வேண்டும். கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. கர்த்தரை அறியாதவர்களுக்கும் தேவனை தெரியாதவர்களுக்கும் அந்த இடத்துல சிரியா போனிஷியா வருகிற அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனை அறியாதவர்களும் நாய்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த கோலத்தில் வந்தவர்களுக்கு கொடுப்பது நியாயமல்ல என்பதை ஒரு சுட்டிக்காட்டித்தனமாய் பேசுகிறார். ஆனால் இந்த சிரபேனியன் woman எல்லா விஷயம் தெரிந்திருந்தாலும், இந்த ஒரு அடை சொல்லுக்கு அர்த்தத்தை புரிந்திருந்தாலும், விசுவாசத்தை விட்டும் ஜபத்தை விட்டும் அவள் சற்றேனும் தொலைவுக்கு போகவில்லை. She was very much content with the prayer and the faith. She is so strong in that. Hallelujah. That she gives what a great illustration to Christ alone. He is so free to talk with. He accepts whatever we try to explain to him. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாத காலகட்டத்திலே அவருடைய மேஜையிலிருந்து விழுந்தது கூட இந்த நாய்கள் தின்ன வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா? நான் ஏன் அந்த நாயா இருக்கக்கூடாது? அந்த ஒரு மீந்த சாப்பாடும் அந்த கடைசியான ஒரு எஞ்சிலும் யார் எனக்கு கிடைக்க கூடாது? அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் ஏன் நான் பெறக்கூடாது? அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்களேன். She is very content in prayer and faith. தாழ்வுபட்டு கர்த்தர் சமூகத்தில் கேட்கிறார், கர்த்தாவே, உலகத்திலே கருணை, இரக்கம், தயவு, அன்பு, ஆசீர்வாதம் என்ற காரியங்களுக்கெல்லாம் கடைசியில ஒரு ஸ்பேஸ் இருக்குமானால் அந்த இடம் ஏன் எனக்கு கிடைக்கக்கூடாது? அந்த துணிக்கு எனக்கு கிடைக்கவே போதுமே. Do we have this kind of prayer? Do we have contentment in prayer and contentment in my belief? நம்ம எதை கேட்கிறதுக்கு முற்படுகிறோமா அதிலே உறுதியா இருக்கிறோமா? தகாத காரியங்களுக்கு வசனப்படுகிறோமா? தகாத காரியங்களிலே நாம் வேதனைப்பட்டு கலங்குகிறோமா? Take the illustration and the example of this woman. எவ்வளவு அழகான ஒரு நரேஷன். சின்ன காரியங்களில் எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். ஆண்டவர் ஒரு டெஸ்டிங் டைமாக எடுத்துக்கொண்டாலும் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம், உன் விசுவாசம், it has become a great project. உன்னுடைய காரியமே ஒரு பெரிய ப்ராஜெக்டா மாறி போச்சு. எப்படி? your faith of speciality, it's become so prominent today. நீ விரும்புகிறபடி. ஸ்தோத்திரம். என்னுடைய சாய்ஸ் இல்ல, இன்னொருத்தருடைய சாய்ஸ் இல்ல, உன்னுடைய சாய்ஸ், உன்னுடைய preference, your destination, your ambition, and your expectation, your supplication, your prayer, your faith, according to your project,
things will be done. அந்நேரமே நாளைக்கல்ல, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. கர்த்தருடைய பிள்ளையே, தைரியப்படுங்கள். சூழ்நிலை மாற்றுகிறவர் கர்த்தர். சூழ்நிலை மாற்றுகிறவர் கர்த்தர். பிறகு இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு வருகிறார். பேதுருடைய மாமியை உடம்பு சரியில்லை. உடனே கர்த்தர் அந்த இடத்திலேயும் இயேசு 14ஆம் வசனத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு பேதுரு வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். What a great blessings that she had in between. Where God was traveling through, the blessing is being added. That's why please give provision for Christ to enter into your house. Make provision for your Christ to enter into your house by way or by request or by calling them. When God comes, your need is being met. கர்த்தர் எங்கேயோ போகிறவர் உன் வீட்டுக்குள் நுழைந்தால் ஆண்டவரால் உனக்கு சுகம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தபடினாலே ஒருவரும் தங்கள் வீட்டை விட்டு அசையாமல் ஜெபத்தில் இருப்பார்கள். Nobody can work. ஆயத்த நாள், சபத் தினத்துல ஆயத்த நாள், யாரும் வெளியே போக முடியாது. They have to be there. It's a Sabbath day. You cannot move, you cannot work, you cannot do anything. It's against Jewish law. ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது, இயேசுவானவர் பேதுருவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேக வியாதிஸ்தர்கள் எல்லாரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாஞ்சை என்ன? என் இயேசுவானவர் இன்றைக்கு அவர் வந்து நம்மை சுகப்படுத்த முடியாது. பிகாஸ் டுடே இஸ் ஆயத்த நாள். நாளைக்கு வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவர் சகலவற்றை அறிந்த ஆண்டவர். சகலவற்றை அறிந்தபடினாலே அந்த வீட்டிலிருந்து அன்றைக்கே அவர் வெளியே புறப்பட்டார். அவர்கள் எப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் நாளைக்கு தான், இன்றைக்கு இல்லை என்று சொல்லி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த வாஞ்சியுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம் ஒருபோதும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி இயேசு அறிந்து அப்பொழுதே இயேசுவானவர் வெளியே சென்றார். வாஞ்சியோடு இருந்த, நாளைக்கு தான் எனக்கு சுகம், நாளைக்கு தான் பிசாசில் பிடிந்து விடுதலை, நாளைக்கு தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கே வெளியே சென்று அஸ்தமான போது, அன்று தினம் அஸ்தமனப்பான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 16ஆம் வசனம், அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாலைகள் எல்லாம் சுகமாக்கினார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. திரளான ஜனங்கள் சம்மை சூழ்ந்திருந்து இயேசு கண்டு அவரோடு பேசவும் தொடங்குகிறார். சுவாசி என்ன சொல்ல வர்ற? விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் உண்டு, விசுவாசம் உண்டு. Are you content with these two things? Are we sure? Are we rest in persistent of faith and prayer? கஷ்டரோகி எவ்வளவு உறுதியோடு காணப்பட்டான் பாருங்க. 100க்கு அதிபதி எவ்வளவு அர்த்தத்தோடு செயல்பட்டான் பாருங்க. செரபேனிஷியா, சிரியா, போனிஷியா இடத்திலிருந்து வந்ததான அந்த ஸ்திரீ செய்த செயலை பற்றி பாருங்கள். காத்திருந்த அநேக பிணியாளிகளை யோசித்து பாருங்கள். கர்த்தரை அறியாதவர்கள் இன்னைக்கு எவ்வளவு அதிகமாய் தேவனிடத்தில் சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். விசனப்படுகிறீர்களா? துக்கப்படுகிறீர்களா? சஞ்சலமா இருக்கிறீர்களா?
வாழ்க்கையில் தொய்ந்து போயிட்டு நினைக்கிறீங்களா? நமக்கு கிடைக்க வேண்டிய உணவு வசதியும் இந்த நாளிலே அசைய முடியாதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு சின்னப்படுகிறீர்களா? ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஆனபடினாலே நிச்சயமா உன் தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமானவர். உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்துவார். உன் மன தேவைகளை எல்லாவற்றையும் அற்புதமாய் சந்திப்பார். உன்னுடைய குறைகளை நீக்குவார். உன் ஜெபத்தை கேட்கிறவர். நீ மனதிலே நினைத்தாலே போதும், அவ்வளவு தூரத்திற்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர். உன் கவலைகள் எல்லாம் தீர்த்து விடுகிறவர். உன் வியாகுலங்கள் எல்லாம் கர்த்தர் எண்ணி அவைகளை நடத்தி கொடுக்கிறவர். செயல்படுங்கள், திடப்படுங்கள், சோர்விலிருந்து வெளிவாருங்கள். உங்களுக்காகவே நம்மை பிள்ளைகளாக பாதிக்கிற கர்த்தர் எவ்வளவு காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தைரியப்படுவோம், உறுதிப்படுவோம், சோர்வுக்கு இடக்கூடாது. உங்கள் பலவீனங்கள் கண்ணீரை துடையுங்கள். கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். ஜெயம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் உண்டு. ஆனபடி நாம் சோர்வுக்கு இடம் கொடாமல் நாம் உறுதிப்படுவோம், பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தேவனே, மகத்துவமுள்ள கர்த்தாவே, இரக்கம் காட்டுகிறவரே, உம்மை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் தயவு செய்கிற தயாளனே, சூழ்நிலை அறிந்து கொள்கிற யார் என்று சொல்லி நீ கஷ்டப்படுகிற பொழுது எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற கர்த்தர் நீர் என்றாலும் விசுவாசிகளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளை அறிகிற கர்த்தர் அற்புதமாய் தேவைகளை சந்தித்து அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி தேவைகளை சந்தியும், குறைச்சலை நீக்கும், கஷ்டங்களை போக்கும். என்ன தேவையோ அதை சந்தித்துக் கொடு ஆண்டவரே. உம்மால் ஆகும் அப்பா, எல்லாம் உம்மால் ஆகும். கர்த்தருடைய தயவு இரக்கம் காட்டு சுவாமி. அவருடைய வாஞ்சி ஜெபத்தை கேளும் ஐயா. தேவைகளை ஆச்சரியமா சந்தி. அவர்கள் எதிர்பாராத ரீதியிலே அவருடைய சகல அனுகூலங்களும் உண்டாயிருக்கிறது. பாதுகாத்துக் கொள்ளும். நோய் பிடியிலிருந்தும் சகல வித சூழ்நிலையிலிருந்தும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள ஆவியானவர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், வழிநடத்தும், பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.